ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் February 2024 பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து கேட்குங்க. சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். உள்ள போன உடனே ஒரு வாட்டி வந்து கண்ட்ரோல் F5 இல்லைனா வந்து ப்ரௌசர்ல வந்து ரெஃப்ரெஷ் வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து GTE அப்ளிகேஷன் February 2024 சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023 ஹால் டிக்கெட் அப்புறம் லாக் அவுட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023 காட்டல அப்படின்னா திரும்பியும் கண்ட்ரோல் F5 ஒரு வாட்டி வந்து கொடுங்க. இல்லைனா வேற ப்ரௌசர் வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் GTE டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர், நீங்க எந்தெந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வந்து வரும். சரிங்களா? இப்ப இந்த சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்கும். ஓகேவா? இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டிருக்கும். இது பாஸ்வேர்டு என்னன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த், மந்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம் லோயர் கேஸ்ல, அப்புறம் அப்புறம் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 23829976 இப்படி இருக்கு. உங்களுடைய நேம் ராஜா ஆர் அப்படின்னு இருக்கு. டேட் ஆஃப் பர்த் 12/5/2008 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 12 போட்டுக்கணும். அப்புறமா இந்த 5 போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நேம்ல ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் RAJ ஸ்மால் லெட்டர்ல, அதுக்கப்புறமா அப்புறமா லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர். ரிஜிஸ்டர் நம்பர் என்னன்னு போட்டிருக்கு 9976 லாஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ எப்படி ஓப்பன் பண்றதை நம்ம வந்து பார்க்கலாம். டவுன்லோட் பண்ண PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உள்ள வந்த உடனே பாஸ்வேர்ட் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். அதுல உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். எல்லாமே ஸ்மால் கேஸ் தான். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய போட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன சப்ஜெக்ட், என்ன கிரேட்ல வந்து கிளியர் பண்ணீங்க, ஓகே, அதுக்கப்புறம் எந்த இயர்ல வந்து கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ரிசல்ட் டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஓகே, ரிசல்ட் டிக்ளேர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா this document is digitally signed at Chennai on 11/12/2024 at 9:48 IST ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதுல டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் டிக்ளேர்டுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் டேட் ஆஃப் இஷ்யூ. ஓகேவா? இதுதான் நீங்க வந்து குரூப் 4 அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த டேட் தான் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம்.